ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. சூப்பரான சம்பவம், மாசான சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரம் எஸ்பெஷலி இந்த டாஸ்க் டைமில் வந்துட்டு ஜாக்லின் பண்ண விஷயங்களை பார்க்கும்போது செம்ம காண்டாக இருந்துச்சு. ஏன்னா ரயானை வந்துட்டு அந்த கேமில் டார்கெட் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பொம்மை வெளியே உள்ளே போகக்கூடாது, அது கேமு. அதுக்கு அவங்க நீலிக்கண்ணீர் வடித்து ஒருத்தரை 10 பேர் டார்கெட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பேசி ரயானுக்கு வக்காலத்து வாங்கி அம்மா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரான்னு பார்த்தா வச்சு செஞ்சுட்டார். என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு அருணோட பிறந்தநாள் சொல்லிட்டு அந்த சாக்லேட் 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்துருந்தாரு. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங், தெரியல உங்களுக்கு. அதனால் ஒருத்தருக்காக கொடுக்குறாரு. மச்சி, மாமா, ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டு வர்றாரு, சார் அப்படி சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வந்து ரயானுக்கு கொடுக்கும்போது ரயான் சொன்னது கேட்கல. யோ சத்தமாக சொல்லியான்ட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து சாரி சார் அப்படின்ட்டு சொன்னபோது அப்புறம் சாரி ரயான், அப்புறம் உங்கள் ஃபேன்ஸாக கோச்சிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கலாச்சார். அது ஃபேன்ஸுங்களில் ஃபஸ்ட்டு ஜாக்லின் மறைமுகமாக தாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காருங்க சார் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு ரயானை. அப்புறம் இவர் இப்படியே பார்க்குறாரு, என்ன சார்லாம் சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் சீக்கிரம் உட்காந்துருங்க, அப்புறம் ஜாக்லின் கோச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிட்டார். இந்த பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம், ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விஷால் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் செம்ம சிரிப்பு, சந்தோஷம். ஜாக்லின் மூஞ்சி அப்படியே அவிஞ்சு போனமாக ஆயிடுச்சு. எதுவுமே சொல்ல சார்கான்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அவங்க கிண்டல் பண்ண சார் ஏன் சார் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த டைம் எதுவுமே பேசலை. ஏன்னா அந்த பக்கம் போயிடுச்சு நியூஸு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஜாக்லின் பண்ணுறது எல்லை மீறி இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது ஒரு சில பேருக்கு. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இவங்க இதுக்கு அழுகுறாங்க, ஏன் இவங்ககிட்ட போய் இப்படி சண்டை போடுறாங்க அப்படி இருக்குது. அதேமாதிரி ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து அருண் வச்சோன்னே நீ ஹீரோ பியூர் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே, அவர் பண்ணது தப்பு தானே. அதை சுட்டி காட்டினா தானே ஜாக்லினுக்கு இங்கே வந்துட்டு கைத்தட்டல் வரும், அதை யோசிக்க மாட்றாங்க. ஆனால் இங்கே செம்ம தரமான சம்பவம், விசில் அடித்து கொண்டாடிட்டாங்க. முத்துக்குமரன் அந்த பக்கம் ஒரே விசில் தான், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கன்றதை சொல்லுங்கள். பட் இன்னுமே இதை வந்து விலாவரியாக பேசணும், பார்க்கலாம். பாய் நண்பர்களா.